ஜனதா கட்சி 2026 ஆட்சிக்கு வரும் பொழுது அவர்களுக்கு கட்டாயமாக அரசு வேலை கொடுக்கும். 50 ஆண்டுகள் கழித்து தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற கனவை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி செல்ல ஆரம்பிக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது 2026 நீங்கள் இதை ஆலமரமாக மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி உங்களை அன்றையெல்லாம் பெற்ற 2026 ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழகத்திலே இதுவரை எந்த குடும்பத்தில் யாருக்கும் கூட ஒரு தலைமுறை கூட அரசு வேலை கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு கட்டாயமாக அரசு வேலை கொடுக்கும். அன்னைய குடும்பத்திலே அரசியல் வேலை இல்லை, அரசு வேலை இல்லை, 7 தலைமுறையாக அரசு வேலை இல்லை. ஆனால் நான் ஒரு டிகிரி படிச்சுட்டேன், உங்களுக்கு அரசு வேலையை நாங்கள் கொடுக்கிறோம். அது உங்களுடைய உரிமை. அரசுங்கிறது ஏதோ 4 பேர் சென்னையில் உட்கார்ந்து உங்களை ஆள்பவர்கள் அரசு கிடையாது. அது சர்வாதிகாரம். மக்கள் மக்களை ஆளும் பொழுது மட்டும்தான் அது அரசு. எனக்கு உங்க ஊர்ல இத்தனை தலைமுறையாக அரசு வேலை இல்லாம ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்திலே ஒரு சகோதரன் சகோதரி டிகிரி முடிச்சுட்டாங்க, நான் முன்னுரிமை உங்களுக்கு கொடுத்து அரசு வேலை கொடுக்கும். ஐயா, இதெல்லாம் முற்றிலும் ஒரு அரசாங்கத்தை மாறுபட்ட கோணத்திலே பார்க்கின்றோம், முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில். 50 ஆண்டுகள் கழித்து தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற கனவை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி செல்ல ஆரம்பித்திருக்கிறோம். காரணம், நாங்க எல்லாம் மோடி அவருடைய ஸ்டூடெண்ட் ஐயா, மோடி ஐயா அவருடைய ஸ்டூடெண்ட் இருக்கிறவங்க, மோடி ஐயா அவருடைய மாணவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். மோடி ஐயா அவ்வளவு செய்கிறார், அவ்வளவு யோசிக்கிறார், இந்தியாவை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று இப்படி தீர்மானம் செய்து எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அதை பின்பற்றி செய்ய வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு ஐயா. இந்த ஊழல் அரசிலிருந்து வெளியே வந்து மக்களுடைய வரிப்பணத்தை முழுமையாக உங்களுக்காக செலவு செய்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம், வலிமையாக ஒளிமயமாக இருக்கக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய கடமை பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அதற்கு இந்த யாத்திரை தேவைப்படும் இல்லையா? எல்லா இடத்துலையும் போகணும், சந்திக்கணும், உங்க குறைகளை கேட்கணும், நாங்க தெரிஞ்சுக்கணும் உங்க பிரச்சனை என்னன்னு. நாங்கள் தவறான கண்ணோட்டம் இருந்தால் மாத்திக்கணும். உங்களிடம் பேசும் பொழுது ஏதோ சென்னையில ஏசி ரூம்ல உட்கார்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஒரு அறிக்கையை கொடுத்து அரசியல் பண்ண முடியாதுங்க ஐயா. ஃபீல்டுக்கு வரணும், ஆரணிக்கு வரவே, செய்யாருக்கு போகணும், ஒரு சின்ன கிராமத்துக்கு ஊருக்கு போடுங்க ஐயா. டீ கடையில பூவிக்கிற அக்காட்ட போய் பேசணும். அவருடைய கனவு என்ன, எப்படிப்பட்ட ஒரு தமிழகத்திலே வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அவங்க பிரச்சனை என்ன, அவங்க பயம் என்ன, அவங்க ஆதங்கம் என்ன, அவர்கள் நம்பிக்கை என்ன, அதையெல்லாம் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தாலும் ஐயா ஒரு அரசு மக்களுடைய குரலை கேட்டு செயல்படக்கூடிய அரசாக மாறும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சியை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். கடுமையான பயணம் தாங்க ஐயா, எளிதில்லை, கடுமையான பயணம். தினமும் 3 தொகுதி மக்களை பார்க்கணும், பேசணும், நடக்கணும், 3 இடத்திலே பேசணும், 3 இடத்துல 40 நிமிஷம் பேசணும். தொண்டை என்ன பாருங்க, எனக்கு 183வது இடத்துல பேசிக் கொண்டிருக்கேன். ஆனா உங்க ஊருடைய பிரச்சனையை பேசணும், உங்க ஊருடைய பெருமைகளை பேச வேண்டும், உங்க ஊருடைய தன்மைகளை பேச வேண்டும், உங்க ஊர் அடுத்த கட்டம் எப்படி நாங்கள் எடுத்துச் செல்வோம் என்கின்ற எங்களுடைய கனவையும் உங்களிடம் சொல்ல வேண்டும். அதற்கெல்லாம் இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஒரு அற்புதமான விதையா இருக்குது. அன்னைக்கு விதையை போட்டுட்டு போயிருக்கிறோம் ஐயா ஆரணியில். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது 2026 நீங்கள் இதை ஆலமரமாக மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், அந்த அரசியல் நமக்கு வேண்டுங்க. இந்த அரசியலிருந்து வெளியே வர வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு.